இன்றைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் பாடம் இயல் 1 தமிழ்த்தேன் கவிதை பேழை இன்பத் தமிழ். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். விடை சமூகம். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும். விடை அசதியாக. நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். விடை நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். விடை தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். விடை அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். விடை செம்மை கூட்டல் பயிர். சொல்லும் பொருளும். விளைவு விளைச்சல், நிருமித்த உருவாக்கிய, சமூகம் மக்கள் குழு, அசதி சோர்வு, நிலவு சந்திரன், புகழ் பெருமை. இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக. விடை விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. எடுத்துக்காட்டு: பேர், நேர், நீர், ஊர், மனம், குணம், இளமை, வளமை, வாழ்வு, தாழ்வு, புகழ், இகழ், வான், தேன், வாள், தேல். பிரித்து எழுதுக. அமுதென்று அமுது கூட்டல் என்று, நிலவென்று நிலவு கூட்டல் என்று, மனமென்று மனம் கூட்டல் என்று. கோடிட்ட இடங்களை நிரப்புக. இன்பத்தமிழ் கவிதையின் ஆசிரியர் டேஸ். விடை பாரதிதாசன். பாரதிதாசனின் இயற்பெயர் டேஸ். விடை கனக சுப்புரத்தினம். டேஸ் என்றும் பாரதிதாசன் போற்றப்படுகிறார். விடை புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும். அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது டேஸ். விடை தமிழ் மொழி. குருவினா. பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? விடை அமுது, நிலவு, மனம், பால், வான், தோல். இவைகளே பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் ஆகும். நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? விடை தமிழை நான் பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி தாலாட்டி வளர்க்கும் தாய்க்கு ஒப்பிடுவேன். சிறுவினா. இன்பத்தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் 2 எழுதுக. தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது? விடை எந்த ஒரு பயிர் விளைச்சலுக்கும் அடிப்படை தேவையானது நீர்தான். நீரின்றி விளைச்சல் இல்லை. இதுவே இவற்றின் தொடர்பாகும். நெடுவினா. இன்பத்தமிழ் கவிதை பேழையில் கவிஞர் பாரதிதாசன் கூறும் செய்திகளை கூறுக. விடை இனிமையான அமுதம் போன்று தமிழும் இனிமையானது. அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவென்று பெயர். இன்பத் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு
அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மனமென்று பெயர். அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவி ஆகும். தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். சிந்தனை வினா. வேல் என்பது ஓர் ஆயுதம். தமிழ் ஏன் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது? வேல் இந்து கடவுள் முருகனின் கையில் காணப்படும் தெய்வீக ஆயுதம். வேல் பகைவரை அழிக்க பயன்படுத்தும் ஆயுதம். வேல் தமிழர்கள் போரில் பயன்படுத்திய ஆயுதமும் ஈட்டி போன்றது. இதுபோல தமிழ் இலக்கியங்களில் கூறப்படுகின்ற கருத்தாழமிக்க கருத்துக்கள் மனித மனங்களில் காயத்தை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது. பெண்கல்வி, கைம்பெண், மறுமணம், பகுத்தறிவு போன்ற புரட்சிகரமாக கருத்துக்களை மென் சொற்களால் கூறினால் பொருள் எடுபடாது. எனவே கூர்மையான சொற்களை பயன்படுத்துகின்றனர் நம் கவிஞர்கள். எடுத்துக்காட்டு: சிலம்பு காதையில் கண்ணகி பாண்டிய மன்னனை நோக்கி தேரா மன்னா என்று கூறிய வரிகளை காணலாம். கற்பவை கற்றபின் தமிழுக்கு நீங்கள் சூட்ட விரும்பும் பெயர்களை பட்டியலிடுக. விடை: முத்தமிழ், செந்தமிழ், இன்பத்தமிழ், வளர்த்தமிழ். இதுபோல இன்னும் அநேக பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலில் வெளிவரும். பார்த்து பயன்பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.